உணவு முறை பொறுத்தவரைக்கும் நம்ம ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு நிறைய உணவுகள் என்னென்னலாம் ஆரோக்கியமான உணவுகள் சித்த மருத்துவத்திலும் இது எப்படி முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கு எல்லாமே நம்ம பார்த்துட்டு வரோங்க. இந்த பதிவுல நம்ம பார்க்கக்கூடிய முக்கியமான ஒரு உணவு காலப்போக்கில் நம்ம மறந்துட்டு வந்துட்டோம். ஆனா ஈஸியா இதை நம்ம சமைச்சு சாப்பிடும்பொழுது உடல்ல பல பிரச்சனைகள் சரியாகுது. நல்ல துவர்ப்பு சுவை இருக்கக்கூடிய ஒரு முக்கியமாக இந்த வாழைப்பூவை யாரெல்லாம் சாப்பிடலாம் யாரெல்லாம் சாப்பிடக்கூடாது, அதாவது சிறுநீரக பிரச்சனை இருக்கிறவங்க இதில் இருக்கக்கூடிய பொட்டாசியம் லெவல் நம்மளுடைய சிறுநீரகம் எந்த அளவுக்கு பாதிப்புக்கு இருக்குது அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சு தான் நம்ம இதை பயன்படுத்தணும். முக்கியமாக இந்த வாழைப்பூவை பொறுத்த வரைக்கும் பெண்களுக்கு ஒரு வரப்பிரசாதம்னே சொல்லலாம். இப்போ நான் சொன்ன மாதிரி இந்த ஜூஸை எம்டி ஸ்டொமக்கில் குடிங்க. வயிறு எரிச்சல், அல்சர், மலச்சிக்கல் தொந்தரவு, லிவர் ரிலேட்டட் ப்ராப்ளம் எதுவுமே இருக்காது. பெஸ்ட் பிளட் பியூரிஃபையர் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி இது கஷாயமாக எப்படி குடிக்கலாம்? பெண்களே, பெண்களுக்காக முக்கியமான ஒரு கஷாய மருந்து இது. என்ன? வெல்கம் டு நித்யாஸ் வாரம், where ancient Siddha tradition meets modern healing. Experience the difference. வரம் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். உணவு முறை பொறுத்த வரைக்கும் நம்ம ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு நிறைய உணவுகள் என்னென்னலாம் ஆரோக்கியமான உணவுகள் சித்த மருத்துவத்திலும் இது எப்படி முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது எல்லாமே நம்ம பார்த்துட்டு வரோங்க. இந்த பதிவில் நம்ம பார்க்கக்கூடிய முக்கியமான ஒரு உணவு இது காலப்போக்கில் நம்ம மறந்துட்டு வந்துட்டோம். ஆனால் ஈஸியாக இதை நம்ம சமைச்சு சாப்பிடும்பொழுது உடலில் பல பிரச்சனைகள் சரியாகுது. நல்ல துவர்ப்பு சுவை இருக்கக்கூடிய ஒரு பொருளுங்க, அதுதான் வாழைப்பூ. வாழைப்பூ பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு ரொம்பவே பிடிக்கும். வாழைப்பூனாவே வாழைப்பூ வடை தான் நிறைய பேருக்கு ஞாபகம் வரும். ஸோ வாழைப்பூ வடை எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், வீட்டில் செய்வாங்க, வெளியில் எங்கேயாவது கிடைச்சாலும் நம்ம தேடி போய் விரும்பி சாப்பிடுவோம். அது மட்டும் இல்லைங்க, வடை மட்டும் இல்லை, நிறைய பொருட்கள் வாழைப்பூவில் நம்ம உணவு சேர்ந்து சாப்பிடலாம். உடலுக்குமே நிறைய ஆரோக்கிய நன்மைகளை தரக்கூடியது. வாழைப்பூவை பொறுத்த வரைக்கும் இதில் இல்லாத சத்துக்களே இல்லைன்னு சொல்லலாம். ஆனால் நம்ம தான் அதை சரியாக பயன்படுத்தாமல் ஒதுக்கி வைக்கிறோம். இதில் கால்சியம், மெக்னீஷியம், விட்டமின்ஸ் நிறைய இருக்குங்க, மற்றும் பொட்டாசியம் சத்துக்களும் இருக்குது. முக்கியமாக இந்த வாழைப்பூவை யாரெல்லாம் சாப்பிடலாம் யாரெல்லாம் சாப்பிடக்கூடாது, அதாவது சிறுநீரக பிரச்சனை இருக்கிறவங்க இதில் இருக்கக்கூடிய பொட்டாசியம் லெவல் நம்மளுடைய சிறுநீரகம் எந்த அளவுக்கு பாதிப்புக்கு இருக்குது அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சு தான் நம்ம இதை பயன்படுத்தணும். முக்கியமாக இந்த வாழைப்பூவை பொறுத்த வரைக்கும் பெண்களுக்கு ஒரு வரப்பிரசாதம்னே சொல்லலாம். அதாவது நமக்கு யுட்ரஸ் ரிலேட்டடாக என்ன ப்ராப்ளம் இருந்தாலும் சரிங்க, ஏன்னா இதை சாப்பிட்டு நிறைய பேர் நல்ல ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. நம்மக்கிட்ட ட்ரீட்மெண்ட் வரக்கூடிய நிறைய பெண்கள் நான் மெடிசன்ஸோடு சேர்த்து வாழைப்பூவும் இப்படி சாப்பிடுங்கன்னு நான் சொல்லியிருக்கேன். ஸோ அந்த மாதிரி வாழைப்பூவை சாப்பிட்டு பலனடைஞ்சு நிறைய பேர் பாசிட்டிவ் ஃபீட்பேக்கை கொடுத்துருக்காங்க. இதில் முக்கியமாக பெண்களுக்கு ஏற்படக்கூடிய யுட்ரஸ் ரிலேட்டடாக ஃபைப்ராய்டு யுட்ரஸாக இருந்தாலும் சரி, அடினோமயோசிஸ், இல்லை நமக்கு ஃபெலோபியன் டியூப் பிளாக்கேஜ் நிறைய பேருக்கு இருக்குங்க. அதாவது குழந்தையின்மைக்கு ஒரு காரணமாக இருக்கிறது இந்த ஃபெலோபியன் டியூப்பில் பிளாக் இருக்குது, ஏதோ ஒரு காரணத்தினால பிளாக் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு அந்த அடைப்பை நீக்குவதற்கும் கர்ப்பப்பையில் இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றுவதற்கும் இந்த வாழைப்பூ மிக சிறந்தது. ஸோ தவறாமல் பெண்கள் இதை அடிக்கடி, ஏன் தினம்தோறுமே கர்ப்பப்பையில் ப்ராப்ளம் இருக்கிறவங்க தினம்தோறுமே இதை ஃபாலோ பண்ணிக்கலாம். எந்த மாதிரி இந்த வாழைப்பூவை நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ பெண்களுக்கு பிசிஓடி இருக்கா, இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கா, வெள்ளைப்படுதல் பிரச்சனை அதிகமாக இருக்கா, தைராய்டு ரிலேட்டட் ப்ராப்ளம் இருக்குது, இல்லை உடல் பருமன் அதிகமாகிட்டே போகுதுங்க அப்படின்னு சொல்கிறவங்க மொத்தமாக இந்த வாழைப்பூவை நம்ம பயன்படுத்தும் போது உடலில் நடக்கக்கூடிய மாற்றம் மிக வேற லெவலில் இருக்குன்னே சொல்லலாங்க. இந்த வாழைப்பூவை நம்ம எப்படி எடுக்கலாம், அதே மாதிரி இந்த வாழைப்பூ ஜூஸ் இல்லைன்னா கஷாயத்தை ஆண்கள் குடிக்கலாமா? நிச்சயமாக குடிக்கலாம். ப்ரோஸ்டேட் கிளாண்ட் என்லார்ஜ்மெண்ட் இருக்கக்கூடிய ஆண்கள், அடி வயிற்று பகுதியில் ப்ரோஸ்டேட் கிளாண்டில் வீக்கம் இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்களோ, இல்லை யூரினரி பிளாடரில் நமக்கு இன்ஃபெக்ஷன் இருக்குதுன்னு சொல்கிறவங்க, இல்லை அடிக்கடி யூரின் போகும்போது வலி இருக்குது, ஆண் உறுப்பில் நமக்கு எரிச்சல் இருக்குது, சில நேரம் இன்ஃபெக்ஷன் வந்துக்கிட்டே இருக்கும், அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஆண்களுக்கு உடல் எடை குறைக்கணும் அப்படின்னாலோ, இல்லை பொதுவாகவே பிளட் ப்ரெஷர், கொலஸ்ட்ரால் இது எல்லாம் நமக்கு குறைஞ்சி ஆரோக்கியமாக இருக்க வாழைப்பூ சிம்பிளாக நீங்கள் பயன்படுத்தலாங்க. தினம்தோறும் காலையில் எம்டி ஸ்டொமக்கில் தொடர்ந்து ஒரு மாதம் குடிச்சு பாருங்களேன். உங்களுக்கு மருந்து மாத்திரையே தேவையில்லைன்ற அளவுக்கு வந்துடுவீங்க. சுகர் லெவல் அதிகமாக இருந்தாலும் சரி,
பிபி, கொலஸ்ட்ரால் இருந்தாலும் இந்த மாதிரி பெண்களுக்கும் ஆண்களுக்கும் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை சரி செய்யறதுக்கும் வாழைப்பூ ஜூஸ் ரொம்ப சிறந்தது. இது எப்படி செய்யலாம்னு நான் சொல்கிறேன். ஸோ வாழைப்பூவை எடுத்துக்கோங்க. இந்த வாழைப்பூக்கு உள்ளே இருக்கக்கூடிய அந்த காம்பு மேலே வந்து ஒரு சின்ன ஜவ்வு மாதிரி ஒரு பேப்பர் மாதிரி ஒரு லேயர் இருக்கும். அதுவும் நம்ம ரிமூவ் பண்ணிடணும். ஒரு 3 கைப்பிடி அளவு வாழைப்பூவை சின்ன சின்னதாக கட் பண்ணி ஒரு மிக்சி ஜாரில் போட்டுக்கோங்க. இதனோட வேறு என்ன சேர்க்கணும்னா 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு இதனோட சேர்த்துக்கோங்க. 1 கைப்பிடி அளவு கொத்தமல்லி இலைகள் இதனோட சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இதை நல்லா மிக்சியில் அரைச்சிடணும். இது கூட கொஞ்சமாக நம்ம சின்ன துண்டு அளவுக்கு கருப்பட்டி போட்டு தான் அரைக்கணும். அரைச்சி ஃபில்டர் பண்ணி ஒரு 200 ml காலையில் எம்டி ஸ்டொமக்லேயே குடிச்சிடணுங்க. இதனால் என்ன ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நடக்க போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, வயிறு பகுதியில் இருக்கக்கூடிய அல்சர், இதுக்கு முன்னாடி நம்ம சொன்னோம் பார்த்தீங்களா, ஆண்களுக்கும் பெண்களுக்கும் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், பெல்விக் இன்ஃப்ளமேட்டரி டிசீசஸ், ஒயிட் டிசார்ஜ் இருக்குது, இல்லை சிஃபிலிஸ் மாதிரியான பிரச்சனைகள் இருக்குது. ஏன்னா சிஃபிலிஸ்க்குலாம் என்ன ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுனே நிறைய பேருக்கு தெரியாது. திரும்ப திரும்ப பிளட் டெஸ்ட் மட்டும் எடுத்து பார்த்துட்டே இருப்பீங்க. அது பாசிட்டிவ்னே வந்துகிட்டே இருக்கும். ஸோ அந்த கைகளில் கொப்புளங்கள் வர்றது, வாயில் புண்ணு ஏற்படுறது, நாக்கில் வெடிப்பு வர்றது, இந்த மாதிரி சிம்டம்ஸ் உங்களுக்கு தெரியும். ஸோ இதை சரி செய்கிறதுக்கு சிம்பிளாக இதை நீங்கள் பயன்படுத்திட்டு வரலாம். இப்போ வாழைப்பூவை ஜூஸாக, நல்ல வாழைப்பூ வந்து ஜூஸாக எடுத்துக்கோங்க. இப்போ நான் சொன்ன மாதிரி இந்த ஜூஸை எம்டி ஸ்டொமக்கில் குடிங்க. வயிறு எரிச்சல், அல்சர், மலச்சிக்கல் தொந்தரவு, லிவர் ரிலேட்டட் ப்ராப்ளம் எதுவுமே இருக்காது. பெஸ்ட் பிளட் பியூரிஃபையர் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி இது கஷாயமாக எப்படி குடிக்கலாம்? பெண்களுக்காக முக்கியமான ஒரு கஷாய மருந்து இது. ஏன்னா தைராய்டுனால ரொம்ப வருஷமாக ப்ரெக்னென்சி டைமில் எனக்கு தைராய்டு பிரச்சனை வந்துருச்சு, அதுலேருந்து தினந்தோறும் நான் தைராய்டு மாத்திரைகளை சாப்பிட்றேன் அப்படின்னு அவதிப்படுறீங்களா? கவலையே வேண்டாங்க. ஸோ இந்த வாழைப்பூவை கஷாயமாக குடிச்சு பாருங்கள். இதே தான். ஸோ வாழைப்பூவை 2-3 கைப்பிடி அளவு எடுத்துகிட்டு இதில் 4 கிளாஸ் தண்ணி விட்டுருங்க. 1/2 ஸ்பூன் அளவு சோம்பு இதில் போட்டுருங்க. ஒரு சின்ன துண்டு அளவு இஞ்சி, கருப்பட்டி இதனோட சேர்த்து 4 கிளாஸ் தண்ணி, நமக்கு வந்து ஒரு கிளாஸோ இல்லை 1.5 கிளாஸோ வர வரைக்கும் நல்லா கொதிக்க வச்சு வடிகட்டி எடுத்துக்கோங்க. இதையும் காலையில் எம்டி ஸ்டொமக்கில் குடிங்க. ஸோ உடலில் இருக்கக்கூடிய பல பிரச்சனைகள் நமக்கு குணமாகுது. அதாவது A to Zன்னு சொல்லலாங்க. தலைவலி இருக்கா, ஒற்றை தலைவலி இருக்கா, கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், நெஞ்சு எரிச்சல், வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், மலச்சிக்கல், வெரிகோஸ் வெயின், குதிகால் வலி, ஸோ உடல் கழிவுகள் வெளியேற, தோல் சார்ந்த பிரச்சனைகள் எல்லாத்துக்கும் பெண்களுக்கு ஒரு வரப்பிரசாதம். ரொம்ப சிம்பிளாக இதை நீங்கள் குடிச்சிட்டு வரலாம். இதில் இருக்கக்கூடிய கால்சியம் நம்ம இரத்த நாளங்கள்லையும் இருக்கக்கூடிய அடைப்பையும் போக்கும், நம்ம எலும்புகளையும் வலிமையாக்கக்கூடியது. ஸோ அவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்ததுங்க இந்த வாழைப்பூ அப்படின்னு சொல்கிறது. இந்த வாழைப்பூ ஜூஸாக மறக்காமல் டெய்லி 30 நாள் இன்னிலேருந்தே ஸ்டார்ட் பண்ணிடுங்க. 30 days குடிச்சிட்டு உடலில் என்னென்ன மாற்றங்கள் நடக்குது அப்படின்றத பாருங்கள். மேலும் சித்த மருத்துவம் தொடர்பான மருத்துவ ஆலோசனைகளுக்கு ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி. Welcome to Nitya's Varam, where ancient Siddha tradition meets modern healing. Experience the difference.